அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமுருகன் திரு அவதாரம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆசிரியர்களின் தொல்லைக்கு ஆளான தேவர்கள் அனைவரும் திருக்கையில மலைக்கு சென்று அங்கு உமையம்மையுடன் உறையும் முக்கப்பரம்மனிடம் முறையிட்டனர். அவர்களுக்கு இறங்கிய சிவன் தன் 5 முகங்களோடு அதோ முகம் எனும் 6வது முகத்தை தோற்றி அம்முகங்களிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டு அருளினார். அவை உலகெங்கிலும் தீப்பொறி வெளியிட்டு அருளினார். அவை உலகெங்கிலும் பறந்து தேவர்களுக்கு அச்சம் விளைவித்தது. அதனை கண்ட பரமன் அத்தீப்பொறிகள் தன் திருக்கரத்தினால் எடுத்து வாயு பகவானிடம் தந்தருளினார். அதன் வெப்பத்தை தாங்க மாட்டாத வாயு பகவான் அத்தீப்பொறிகளை அக்னி தேவனிடம் தந்தருளினார். அதன் வெப்பத்தை தாங்க இயலாத அக்னி தேவனோ அவற்றை கங்கை ஆற்றில் சேர்த்தார். கங்கா தேவியும் அவற்றை தாங்க இயலாது அதன் கரையில் இதன் நாடல் காடுகளில் அவற்றை சேர்த்தாள். அங்கு தீப்பொறிகள் 6 குழந்தைகளின் வடிவு கொண்டு கார்த்திகை பெண்கள் 6 முளைப்பாலினை அறிந்து விளையாடி மகிழ்ந்தனர். அக்குழந்தைகளுக்கு சிவபெருமான் பார்வதி அம்மையாருக்கு காட்டி அருளினார். பார்வதி அவ்வாறு குழந்தைகளும் அனைத்து அறுமுக கடவுளாக உருவாக்கி கந்தன் என்ற பெயரினை சூட்டி அனைத்து உச்சி முகர்ந்து தன் திருமுளைப்பாலினை அளித்து ரிஷிபாலுடன் சிவன் திருக்கரங்களில் அளித்தார்கள். கிளி போன்ற மொழியினை பேசும் உமையம்மை பார்வதியுடன் சிலம்பில் உள்ள நவரத்தினங்களில் இருந்து தோன்றிய நவக்கன்னியர்கள் திருவயிற்றில் வீரபாகு முதலான நவ வீரர்கள் தோன்றினார்கள். அவர்களுக்குள் முதன்மையானவன் வீரபாகுவை முருகன் அழைத்து நாரத முனிவன் செய்த வேள்வியில் இருந்து எழுந்து புவனங்கள் பலவற்றை அழித்து வரும் செம்மையான கண்களுடைய ஆட்டுக்கிடாவை கொண்டு வருமாறு படைத்தார்கள். வீரமாக கொணர்ந்த அவ்வாட்டுக்கிடாவின் மீது ஏறி என் திசைகளை செலுத்தி முருகன் விளையாடி அருளினார்கள். கைலாயத்தில் படைத்தல் கடவுளாகிய பிரம்மதேவன் தன் ஆணவத்தினால் முருகனை வணங்காது சென்றார். அதனை கண்ட முருகன் பிரம்மனை அழைத்து படைத்தல் தொழிலுக்கு அடிப்படையான வேதத்தை ஓதுமாறு பணிந்தார். பிரம்மனும் ஓம் என தொடங்கி வேதத்தை ஓத முற்பட்டார். அவனை தடுத்து நிறுத்திய முருகன் ஓங்காரத்தின் பொருளை கூறுமாறு கூறினார். பொருள் தெரியாமல் விழித்த பிரம்மனை தலையில் குட்டி முருகன் சிறையில் இட்டார். பின்னர் சிவபெருமான் வேண்ட சிவகுருநாதன பிரண பொருளை உபதேசிக்க அருளினார் முருகப்பெருமான் அவர்கள். ஆசுரர்களை வென்று அளித்தவர் தாரகாசுரனை மாயை பொருந்திய கிரௌஞ்ச மலையையும் வீரமிக்க வேலினால் தாக்கி அழித்து திருச்செந்தூரில் உள்ள பீடத்தில் அமர்ந்து கஜேந்திரனுக்கு அபயம் அளித்து தேவர்களை மீட்க வேண்டி சூரபதுமானிடம் வீரபாகுவை தூதுவனாக அமைத்தார். தேவர்களை விடுவிக்க சூரன் மறுத்த நிலையில் 4 வகையான படைகளுடன் சிங்கமோனை வென்று கடலில் மாய மரமாய் நின்று சூரனை இருகூறாக்கி அவற்றில் இருந்து தோன்றிய மலையை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் முருகன் ஏற்றுக்கொண்டார். தேவர்கள் குறைகளை போக்கி அவர்கள் சிறையில் இருந்து விடுவித்து மீண்டும் அவர்களை தேர் உலகத்திற்கு சேர்த்து கொடுத்தார். தொடர்ந்து தெய்வ யானை அம்மையை முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். முனிவனின் பார்வையால் பொன்மானின் வயிற்றில் குழந்தையாய் பிறந்த வள்ளி குறவ கண்டு எடுக்கப்பட்ட அவர்களின் குல வழக்கப்படி திணைப்புடம் காத்து வந்த பொருளை வருந்த விலையால் அமைத்தார். அடுத்ததாக விருத்த வடிவில் வள்ளியம்மை மணந்து கொண்டார். திருச்சீரலை முதலான 6 விடைகளையும் தன் பீடமாக கொண்டு 6 எழுத்து மந்திரங்களை சிறப்புடன் ஓதுபவர்களுக்கு வெற்றிகளை தந்து அவர்களுக்கு இதயத்தில் குடிகொண்டு அருள்பவன் நம்முடைய பரம்பொருள் முருகப்பெருமான் ஆவார்கள். முருகப்பெருமானை நினைத்து அனைவரும் மனமுருகி வேண்டினால் கேட்டது கிடைக்கும் என்பது ஆன்மீக விதி. அடுத்ததாக புதினி, அதாவது புதடிலுவ தண்ணீர பூங்கவர் புனையவன செய்த தவளரு மகேந்திரத்தில் வைகாலன் தடை சூழ, இவற்றை நீங்கள் உற்று கவனித்து பார்த்தால் முருகன் திருவிளையாடல் கண்டிப்பாக
உங்களுக்கு தெரியும். முருகப்பெருமான் அனைத்து மக்களின் இலக்கியங்களையும் ஒன்று இருந்தவர். மலையையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலப்பகுதி கடவுளாக முருகன் கடவுள் சங்க தமிழ் மக்கள் வணங்கி வந்தனர். சேயோன் மேய மைவரை உலகமும் என்பது தொல்காப்பியம். அம்முருகனை கடவுள் ஆறுமுக கடவுளாக 8 தொகை நூல்களும் ஒன்றான பரிபாடலும் 10 பாட்டு நூல்களும் ஒன்றான திருமுருகாற்றுப்படையும் சுற்றி காட்டியுள்ளது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.